ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி பாசிப்பருப்பு பணியாரம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பாசிப்பயிறு, 1/4 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இது ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயை வச்சுட்டு தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து மாவில் சேர்த்திக்கலாங்க. அடுத்து தேங்காய் துருவல், மல்லி இலைகள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வச்சிடலாங்க. அடுத்து பணியாரக்கல் வச்சு சூடாகினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் விட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மாவை எடுத்து சேர்த்திட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாங்க. அடுத்து நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பணியாரம் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள்.